ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் சிப்லியன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ், குட். ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்துட்டு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். எல்லாருமே சொல்கிறது தான் துபாயில் இருக்க ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி திஸ் 1.5 years ரொம்ப கஷ்டம் இருந்திருக்குங்க. அதை வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நினச்சி எனக்கு பயந்ததும் கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்து நின்று ஒரு சமாளிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இப்போது ஜஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறதுனால துபாய் வரலாமா, அப்புறம் ஜாப் தேடலாமா, ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி வருது, ஏஜென்ட் மூலமாக வருதா இல்லை எப்படி வருது, நம்ம வந்து தேட முடியுமா, என்ன ஏது. நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாகவே ஜாப் சீக்கர் விசான்னு ஒரு விசா இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்களாகவே வந்து சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் கிடைக்கும். அதை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் மூலமாக வரலாமான்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் யுவர் சாய்ஸ். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ ஏஜென்ட் மூலமாக தான் வரணும், ஏஜென்ட் மூலமாக தான் வரக்கூடாது, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தட்ஸ் யுவர் சாய்ஸ். டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஏஜென்ட். நல்ல ஒரு இதாக இருந்தாங்கன்னா, ட்ரஸ்ட்ஃபுல், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய பேர் போயிருக்காங்க, ட்ரஸ்ட்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். மேக்ஸிமம் நீங்களாக வர பாருங்கள். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும், எழுத படிக்க தெரியும். வரத்துக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு மீட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, என்னெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்குமோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சொல்லிங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், நிறையா மீட் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும். ஏன்னா இங்கே வந்த அடுத்த 1-2 வருஷம் வந்துட்டு ரொம்ப டஃபஸ்ட் வேவாக இருக்க போகுதுன்றதை வந்துட்டு நீங்கள் அங்கேயே வந்துட்டு ரொம்ப சின்சியராக மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வரணும். என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா இட்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரத்தில் இட்லி கிடைக்காது, தோசை சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரத்தில் தோசை கிடைக்காது. சாப்பாடு பிரச்சனை இல்லை, ஆனால் யூ வில் பி மிஸ்ஸிங் மோர் திங்ஸ். பழசு மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது ஒரு பேசிக் திங்குங்க. அது என்னென்னா, நீங்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். அடுத்த 1 வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது அப்படின்றது. ஓகேங்களா? லிட்ரலி நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்டல் லைஃப்னால் என்னென்னே தெரியாமல் வளர்ந்த ஒரு பையன். பார்த்தீங்கன்னா கேஜிலேருந்து 12th வரைக்கும் எல்லாமே வந்துட்டு வீட்டிலேருந்து தான். காலேஜும் சரி, பிஇ டிகிரியும் சரி, மாஸ்டர்ஸ் டிகிரியும் சரி, எல்லாமே வந்துட்டு ரெகுலரு. எல்லாம் நம்ம சென்னை தான், சிங்கார சென்னை தான். ஆனால் சடனாக வந்துட்டு இந்த ஒரு வருஷம் எனக்குள்ளே ஒரு நிறைய சேஞ்சஸ் எனக்கே தெரியுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் 1 or 2 years நம்ம அப்ராட் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு ஹார்டான லைஃபாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டலி ரொம்பவே ப்ரிப்பேர் ஆகணும். நல்லா ரொம்பவே ப்ரிப்பேர் ஆனது தான், இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஏதோ ப்ரிப்பேர் ஆனதுனால ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். ஜஸ்ட்டு துபாய் அப்படி இப்படின்னு நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு வராதிங்க. அதோட பேக் சைடு, அதாவது அதர் சைடையும் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு பெர்மனன்ட் கிடையாது, எவ்ரி திங் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ இவங்க படிச்சிருந்தா, நல்ல டிகிரி இருந்தால் தைரியமாக இறங்கி அடிக்கலாம். வாங்க, 1 or 2 years கொஞ்சம் கஷ்டப்படும், அதுக்கப்புறம் லைஃப் இப்போ தளபதி சொல்கிற டயலாக் மாதிரி தான், கஷ்டத்தில் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க, அதே வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ ரொம்ப ஃபிலாசபிலாம் பேச வருங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,